எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ் நாடகத்தின் மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நாம் சந்திக்க இருக்கிறோம். இவர் மதுரையில் அழியா புகழோடு வாழ்ந்திருக்கக்கூடிய கலைஞானி, கலைச்செல்வன், கலைக்காவலர் போன்ற மிக முக்கியமான பட்டங்களை வாங்கிய இவர் சமீப காலத்தில் தமிழ்நாடு அரசு வழங்கிய கலை மாமணி பட்டத்தை வாங்கிய மரியாதைக்குரிய கலைஞர் திரு சையத் மஜூத் என்கிற MU பிரேம்குமார் அவர்களை நாம் சந்திக்கிறோம். வணக்கங்கய்யா. தமிழ் நாடகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளோடலாம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. நாங்கள் விரிவாக உங்களோட பேசுகிறதா எங்களுடைய நோக்கம். முதலில் உங்களுடைய கலையை பற்றியான ஒரு அறிமுகம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு கலையை வாழ்த்தியை நம்ம துவங்குவோம். ஒரு பாடலை எங்களுக்கு தாங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். கல்விக்குரிய கலைவாணி, கல்விக்குரிய கலைவாணி, உங்களடிவாணி உங்களுடைய சிவனி. கல்விக்குரிய கலைவாணி, உங்களடிவாணி உங்களுடைய சிவனி. கல்விக்குரிய கலைவாணி, கலைவாணி 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 கலைவாணி. ரொம்ப சிறப்புங்கய்யா. அதாவது இந்த பாட்டு சங்கரராவ சுவாமி எழுதுகிற பாட்டு. சங்கரராவ சுவாமிகள் எழுதின பாட்டு. அவர் எழுதுகிற பாட்டு. இது இது மெட்ட அமைச்சது நான். அவருடைய வரிக்கு நீங்கள் மெட்ட அமைச்சது. நான் பாடுவேன். ரொம்ப என்னுடைய நாடகத்துடைய ஆரம்பத்திலே இதைத்தான் நான் பாடுவேன். முதல் பாட்டு இந்த பாட்டு தான். அடுத்துங்கய்யா, இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன வரும்னா, இன்றைக்கி இருக்கிற நாடக ஆசிரியர்கள் எல்லாருமே முறையாக இசை கற்றுக்கிட்டவங்கள தாங்கய்யா. அது அப்படின்னு சொல்ல முடியாது. நாடகம் அவங்களுக்கு இயற்கை ஞானத்தை படித்தவங்களுடைய இசை கற்றுக்கிட்ட ஆசிரியர்கள் யாரும் இல்லை. அப்படின்னா பிரேம்குமார் ஐயா தன்னுடைய இசை பயணத்தை எப்படி தொடங்கினார்? அது முறையாக இசை கற்றுக்கிட்டாரா? அதை பற்றியான ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு கொடுங்களேன். நான் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி சரி. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் படித்தேன். அதாவது 6வது வகுப்பு கேரளாவில். நான் பிறந்து வளர்ந்தப்புறம் கேரளா தான். மதுரையில் கேரளா. எங்கள் அப்பா ரயில்வே டிரைவர். எல்லாமே ரயில்வே எம்ப்ளாயிஸ் தான். எல்லாம் ரயில்வே ஆளுநர் தான். ஓஹோ. படிப்பில் வீட்டில் இருக்கும். எனக்கு அப்போ இசை ஞானம் உண்டு. அப்போவே இளமை இதிலே உங்களுக்கு இசை ஞானம் உண்டு. எந்த படத்தை பார்த்தாலும் இந்த பாட்டை உடனே இந்த பாட்டை நான் பாடிப்படுவேன். சரி சரி. அதனால எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, சரி போய் பாடுறா. அங்கே பக்கத்தில் ஒரு ஐயர் வந்து பாடி சொல்லி தர்றாரு. ஒரு ஐயர் வீட்டில். அப்போ இது பாட வைப்போம். சொல்லி பாட வச்சுன்னா அதுலேருந்து ஆரம்பிச்சு. அவங்களுக்கு வயசு எப்படிங்க இருக்கும்? அந்த அந்த முதல் முறை இசை கற்றுக்க ஆரம்பித்தப்போ வயசு உங்களுக்கு என்ன இருக்கும்? வயசு எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். 11 வயசு இருக்கும். அப்போவே நீங்கள் முறையாக இசை 11 வயசு 17 வயசு இசை கற்று. அந்த எங்கெங்க படிச்சிங்க? அது அதாவது ராமசாமி பாபு, அவர் பேர் சாம்பூர் வடகரை ராமசாமி ஐயர்னு சொல்லி. சாம்பூர் வடகரை ராமசுவாமி ஐயங்கார் ஐயர். அவர் எஸ்ஜி கிட்டப்பாவுக்கு மருமகன் முறை வேணும். கிட்டப்பா அவர்களுடைய கிட்டப்பா அவருடைய நாடக சக்கரவர்த்தி அவருடைய இதான். அவருடைய மருமகன். அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்து ஒரு 7 வருஷம் படித்து அதுக்கேற்ற முடியலாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் அடூர் சொல்லி கேரளாவில் நாராயணன் உண்டித்தான்னு சொல்லி ஒரு மலையாளி இருக்கார். அவர் சுவாதிநாடு மியூசிக் அகாடமி காலபுஷ்ணன் படித்தவர். சரி. அவர் மேலையில் எப்படி பாடக்கூடிய கொஞ்சம் எனக்கு விவரம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அந்த காலேஜுக்கு போய் சேர்ந்தேன். எங்கே இசைக்கல்லூரி போயிட்டீங்களா? இசைக்கல்லூரி போனேன். இசைக்கல்லூரி போனால் அங்கே வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு படித்தேன். 1 வருஷம் ரொம்ப படித்தேன். அதுக்குள்ளே உடல்நிலை சரியில்லைன்னா அப்புறம் இசைக்கல்லூரி போகலை. இந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் இந்த எங்கள் வாத்தியார் ராமசாமியை சொல்லிக் கொடுத்தேன். மேடையில் பாடக்கூடிய திறமைன்னு சொல்லி கொடுத்துட்டான். அந்தளவுக்கு முறையே 7 வருஷம் படிச்சிருக்கேன்ல. 7 வருஷம் படித்தாலும் மேடையில் பாடக்கூடிய சின்ன சின்ன கச்சேரிகள் பாடக்கூடிய திறமை எனக்கு வந்துருச்சு.
அதை கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி கொடுத்தார், பாலிஷ் பண்ணி கொடுத்தாரு அந்த நாராயணன் உன்னித்தாங்கிறவர். ஓ, அந்த அடூர் அவர் அடூர் உன்னித்தாம்பு அவர் சொல்லி கொடுத்தாரு. கடைசியில் அப்படியே வரும்போது 52 வந்து மதுரைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இது குடும்பத்தோட மதுரைக்கு வந்துருக்கீங்களா? அப்பா நானும் வர வேண்டியதாக இருக்கும், வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ மதுரைக்கு வர்றப்போ அன்னைக்கு இருக்கிற அந்த சூழல் இருக்குல்ல, 1952 சொல்கிறீங்க இல்லையா, அந்த காலச்சூழல் எப்படி இருந்தது? அன்னைக்கு வந்து ஒரு நாடகம் ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருந்துச்சா, அல்லது கர்நாடிக் சங்கீதம் வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக இருந்துச்சா? கர்நாடிக் சங்கீதம் நிறைய இருந்துச்சு. நானே பல கச்சேரிகள் பண்ணேன் மதுரையில். ஓ அப்படியா? முதல்ல சங்கீத கச்சேரிகள் பண்ணிட்டு இருந்தீங்க? பண்ணியிருக்காமா, கச்சேரி பண்ணிட்டு அந்த பாலசுப்ரமணியம் சொல்லி வயலினிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு பழக்கம். அவர் மிருதங்க ராஜப்பான்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல வாசிக்கூடியவர். அவர் பழக்கம் இல்லை, பல பேர் அப்படியே ஒரு பல பேர் பழகம் ஆகிருக்கிற அப்படியே வச்சு நான் பல கச்சேரிகள் பண்ணேன். கச்சேரி பண்ணால் அதுக்கு தேவையான வருமானங்கள் பத்தாது. சரி சரி சரி. நம்ம லிஸ்ட்டில் இல்லை ஆள் இல்லையா, யாரும் பெரும்பாலும் தெரியாது. ஏதோ பாடுறேன், நல்லா பாடுறான்னு சொன்னாலே விளம்பரம் இல்லை, வருமானம் பத்தரை. இது பாடின மாதிரி அப்படி மணி கோயிலுங்க அப்படி சங்கத்து தமிழ்நாடு நடிகர் சங்க பக்கத்தில் ஒரு கச்சேரி நடந்துச்சு. 52 தானா? 52. சரி சரி. 52 அப்போ அந்த ஒரு கோயில் விழா நடந்துச்சு. அப்போ சங்கத்து பக்கத்தில். மதுரையில் இப்போ எந்த இடம் வருது? அப்போ மேலே பஸ் திண்டுக்கல் ரோடு, திண்டுக்கல் ரோடு மார்க்கெட்டில் ஒரு கச்சேரி. அப்போ இந்த சங்கத்தில் உள்ளவங்களாம் வந்து பார்த்தாங்க உங்களுடைய கச்சேரி. சில நடிகர்கள் வந்து பார்த்தாங்க, அந்த பக்கம் தானே இல்லை. பார்த்தோன்னே இப்போ அப்படியே அந்த பல பேர் அறிமுகமானோடனே அப்படியே அந்த சங்கத்தில் என்ன சேர்த்துக்கிற சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக நீ சங்கத்தில் மெம்பர் ஆகணும். அப்போ ஒரு இசை நாடக, அதாவது கர்நாடிக்குடைய பாடல்களை பாடிக்கொண்டிருந்த ஒருவர் தமிழ் நாடகத்தினுடைய உறுப்பினராக மாறுறீங்க. மாறுறேன். அது எப்படிங்க உங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்க ஒரு பெரும்பாலும் எல்லாருடைய வற்புறுத்தல் பேரை வர சொன்னாங்க, என்ன நீங்கள் வாங்க. இல்லைங்க, நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் கேட்டுக்கணும். எதுக்குன்னா, பெரும்பாலும் இந்த சமூகத்துக்குள்ள வந்து ஒரு கர்நாடிக் சங்கீதம் பாடக்கூடியவங்க உயர்வானவங்க, குறிப்பாக அவங்களுடைய சபாக்களில் பாடுறவங்கெல்லாம் பெருசாக இருக்கிற போது அப்படிதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை துவங்கியிருக்கீங்க இல்லையா? அப்படி துவங்கிட்டு இருக்கிற ஒரு திடீர்னு ஒரு கிராமங்கள் தோறும் போகக்கூடிய ஒரு நாடகத்துக்குள்ளே வர்றப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த இதில் இல்லை நாடகத்துக்கு பணத்துக்காக வந்தீங்களா, புகழ் அப்படின்றதுக்காக வரீங்களா? வருமானமும் இல்லை, கால்சியம் ஓட்டணும் இல்லை, காசு தேவை தானே, இதில் பார்த்தா தான் வாழணுமே அப்படின்னு. ஆமாம். உடனே இருக்கும்போது அப்போ சங்கீத சமாஜம் இங்கே இருந்துச்சு, சத்குரு சங்கீத சமாஜம் மதுரையில் இருக்குது, சங்கீத கச்சேரி உலகம். அது தருமபுரி நகரத்தில் பாரதி ஸ்டுடியோவில் ஆரம்பிச்சு. அப்போ அதில் வந்து தலைவர் வந்து டிவி சுந்தரராஜ் எங்கேயார் வக்கீல், எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்க அண்ணன் சக்திவேல் பிள்ளை மிருதங்க வசதி, அவர் தான் அதில் காரியதரிசி. அப்படியே அந்த சங்கம் எம்எஸ் சுப்புலட்சுமி. ஆமாம். அப்படியா? ஆமாம். அப்போ அங்கே வந்து தொடர்பு எனக்கு ஜாஸ்தியாச்சு அவங்களோட. எம்எஸ் சுப்புலட்சுமி அண்ணன் வீட்டுக்கு போக வர அங்கே தொடர்பு அப்படியே அம்மாவை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கேன். என்ன எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவையும் பார்த்துருக்கேன். சண்முக வடிவு, அந்த அம்மா சண்முக வடிவு. ஆமாம் ஆமாம். அவன் பார்த்து நான் பாடி அவங்க கேட்டிருக்காங்க, என்ன கேட்பாங்க, என்னப்பா முஸ்லீம்களை நீ தெலுங்குலாம் பாடுவியான்னு பாடுறதுக்கெல்லாம் சொன்னார். சக்திவேல் பிள்ளை சொன்னார், அவன் நல்லா பாடுவான் கேளு அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டார். அப்போ தியாகராஜ உற்சவம் நடக்குது. அப்போ அதில் எனக்கு ஒரு கச்சேரி கொடுத்தாங்க, 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க. அப்போ சோமண்ணே மதுரை சோமெல்லாம் இருந்து வந்து ஆகிட்டாங்க. உங்களுக்கு மதுரை சோமு, எம்எஸ் அம்மாவுடைய அம்மா சம்மு வடிவு அவங்க பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? 52 இருந்திருக்காங்க. ஓ சரி சரி சரி. அப்போ ஒரு காலத்தில் எம்எஸ் இங்கே வந்திருக்கும்போது அவங்களும் என் பாட்டு கேட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாம். நீங்கள் வந்து மெட்ராஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இல்லைங்க நம்ம சூழ்நிலை வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருந்தேன். அப்புறம் சம்பாதிச்சத்தில் இருந்தேன். அப்புறம் பல அந்த சத்குரு சங்கீத சம்பந்தம் மூலமாக பல கச்சேரிகள்லாம் பாடின வச்சேன் அந்த காலத்தில். ஆமாம். அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த நாடக உலகத்துலேருந்து வந்த பூரா அவங்க சொல்ல தாங்க முடியாமல் நீ நாடகத்துக்கு வரணும், நீ வந்து நாடகத்துக்கு சங்கத்தில் மெம்பர் ஆகுது, அங்கேயும் மெம்பர் ஆகிட்டேன். சிறப்பு சிறப்பு. கல்விக்குரிய கலைவாணி, கல்விக்குரிய கலைவாணி, உங்கள் அடிவாணி, உங்கள் கல்விக்குரிய கலைவாணி.